ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். வணக்கம் நேயர்களே, இந்த வருடத்தின் வேலை பளு மிக்க இறுதி நாளில் இன்று உங்களை ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக சந்திக்கிறேன். இன்றைய தினம் தாயகத்திலிருந்து வெளிவந்துள்ள நாளிதழ்களில் குளறுபடியை ஏற்படுத்தியிருந்த கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் குறித்து அரசியல் கட்சிகள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றன. குறிப்பாக ஆளும் தரப்பில் உள்ள பங்காளி கட்சிகளை இந்த பரீட்சை பெறுபவர்களை கடுமையாக விமர்சித்துள்ளன. உயர்கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும், பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளும் பதவி விலக வேண்டும் என சக கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இதனை தவிர அரசாங்கத்துக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் குறித்த சில செய்திகளும் வெளிவந்துள்ளன. தமிழகத்தில் இருந்து வெளிவரும் இன்றைய நாளிதழ்களில் குறிப்பாக தானே புயல் என்று காலை கரையை கடக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த செய்தியும் பலத்த மழை தமிழகத்திற்கு பெய்யும் எனவும் கடலுக்கு மீனவர்களை செல்ல வேண்டாம் எனவும் வானிலை அவதான மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த செய்திகளும் பிரதானமாக வெளியிடப்பட்டுள்ளன. நாம் இன்றைய தினமும் வழமை போல முதலாவதாக தென்னிலங்கையிலிருந்து வெளிவரும் வீரகேசரி பத்திரிகையை பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக சர்வதேசத்திற்கு வழங்கப்படுகின்ற தகவல்கள் தீர்வை நெருக்கடிக்குள் தள்ளிவிடும் முயற்சி, பிரச்சனை திசை திருப்பப்படுகிறது என தமிழ் தேசிய கூட்டமைப்பு குற்றச்சாட்டு என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தியை வீரகேசரி வெளியிட்டுள்ளது. உள்நாட்டில் பெரும்பான்மை சிங்கள மக்கள் மத்தியிலும் சர்வதேச சமூகத்தினர் இடையேயும் உண்மைக்கு புறமான கருத்துக்களை அரசாங்கம் வெளியிட்டு வருவதுடன் இன பிரச்சினைக்கான தீர்வு விடயத்தை ஒருவித நெருக்கடிக்குள் தள்ளிவிடுவதற்கே முயற்சிக்கின்றது என தமிழ் தேசிய கூட்டமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மீது புலிமுலாம் பூசப்படுவதன் மூலமும் புலம்பெயர்ந்தோரால் இயக்கப்படுவதாக கூறுவதன் மூலமும் சிங்கள மக்கள் மத்தியிலும் சர்வதேச சமூகத்தின் மத்தியிலும் ஆதரவை திரட்ட முயற்சிக்கின்ற ஜனாதிபதி தமிழர் பிரச்சனைகளை திசை திருப்புகிறார் எனவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் தீர்வு காண்பதற்கான நோக்கம் மழுங்கடிக்கப்படுகின்றது என்பது தெளிவுபடுத்தப்பட்டு இருப்பதாகவும் கூட்டமைப்பு விசனம் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயற்பாடுகள் குழப்பமாக உள்ளன. தெரிவுக்குழு விடயத்தில் பொறுப்புடன் நடக்க வேண்டும் என்கிறார் அமைச்சர் தினேஷ் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இனப்பிரச்சனைக்கு அரசியல் தீர்வு காண்பதற்கான பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இடம்பெறுவதற்கு தாமதிப்பதன் காரணமாகவே அந்த செயற்பாடு தொடர்ந்தும் தாமதமடைந்து வருகிறது. தமது மக்களின் நலன் தொடர்பில் சிந்தித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு இவ்விடயத்தில் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாக ஆளும் கட்சியின் பிரதான கொறடாவும் அமைச்சருமான தினேஷ் குணவர்தன தெரிவித்தார். அரசியல் தீர்வு செயற்பாட்டில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மிகவும் குழப்பகரமான கருத்துக்களை வெளியிடுகிறது. அதாவது தேர்வு விடயத்தில் வெளி தலையீடுகள் இடம்பெற வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு விரும்புகிறதா என்ற சந்தேகம் ஏற்படுகிறது எனவும் அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர பிரித்தானிய பிரஜை கொலை சம்பவம் தொடர்பில் பக்கசார்பற்ற விசாரணை, 8 போலீஸ் குழுக்கள் பணியில் சுற்றுலாத்துறை பாதிக்காது என்கிறார் அமைச்சர் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. தங்காலை பகுதியில் பிரித்தானிய பிரஜை ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் துரிதமான மற்றும் பக்கச்சார்பற்ற விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்காக 8 போலீஸ் குழுக்கள் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சம்பவத்தில் காயமடைந்த ரஷ்ய நாட்டு யோதி கொழும்பு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் எனவும் பதில் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் லக்ஷ்மன் யாப்பா அபிவர்தன தெரிவித்தார். சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணைகள் தொடர்பில் பிரிட்டன் மற்றும் ரஷ்ய தூதரகங்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் முகத்துவாரத்தில் கடத்தப்பட்ட தமிழ் வர்த்தகர் கழனி ஆற்றில் சடலமாக மீட்கப்பட்டார். பிரதான சந்தேக நபர் போலீஸ் காவலில் என்ற தலைப்பில் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்று புகைப்படத்துடன் வெளியிடப்பட்டுள்ளது. கொழும்பு 15 முகத்துவாரத்தில் கடத்தப்பட்ட தமிழ் இளம் வர்த்தகர் 2 தினங்களின் பின்னர் நேற்று வியாழக்கிழமை கழனி ஆற்றில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். காக்கை தீவைச் சேர்ந்த ராஜேந்திரன் முரளிதரன் என்று அழைக்கப்படும் 36 வயதுடைய வர்த்தகரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் ஆவார். இவர் 7 வயது பெண் பிள்ளையின் தந்தையும் ஆவார். இந்த கொலையுடன் பாதாள உலகத்தினருக்கும் படையினர் இருவருக்கும் தொடர்பு இருப்பதாக முரளிதரனின் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். அத்துடன் சம்பவத்துடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்திற்குரிய நபர் ஒருவர் தற்போது முகத்துவாரம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என அந்த செய்தி நீண்டு செல்கிறது. வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இன்னும் ஒரு செய்தியாக சூட்டு காயங்களுடன் பொதுமகனும் படை வீரரும் சடலமாக மீட்பு, சங்குப்பட்டி பகுதியில் சம்பவம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. பூநகரி சங்குப்பட்டி பாலத்திலிருந்து துப்பாக்கிச்சூட்டு காயங்களுடன் 2 சடலங்கள் நேற்று காலை
கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இவற்றில் ஒன்று பொதுமகனுடையது எனவும் மற்றது படை வீரர் ஒருவருடையது எனவும் தெரிவிக்கப்படுகிறது. நேற்று வியாழக்கிழமை காலை 7 மணியளவில் இந்த சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக தென்னிலங்கையிலிருந்து வெளிவரும் லங்கா தீப பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். லங்கா தீப பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக වැරදි කුසලතා ලයිස්තුවට වගකීව යුත්තන් සොයයි. ප්‍රතිඵල නිවැරදි කිසිවෙකුට அசாதாரணයක් சிதுவி නැහැ அத்தியாபன ඇමති කියයි என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. தேசிய மற்றும் மாவட்ட மட்டத்திலான நிலைகள் குறித்து பிழையாக பட்டியல் வெளியிடப்பட்டமைக்கான காரணம் யார் என விசாரணை நடத்தப்படுவதாகவும் பெறுபவர்களில் எந்த தவறுகளும் இல்லை எனவும் எந்த ஒரு மாணவருக்கும் அநீதி இழைக்கப்படவில்லை எனவும் கல்வி அமைச்சர் தெரிவித்ததாக அந்த பிரதான செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. வெளியிடப்பட்டுள்ள உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் 100% சரியானவையாகும். எனவே இதனை ரத்து செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது என்று பரீட்சைகள் திணைக்கள ஆணையாளர் அனுர எதிர்சிங்க தெரிவித்தார். அதனை தவிர தேசிய மற்றும் மாவட்ட ரீதியாக வெளியிடப்பட்ட தரநிலை பட்டியல் பிழையாக வெளிவந்தமைக்கான காரணம் யார் என்பது குறித்து கண்டறியப்படும் என கல்வி அமைச்சர் தெரிவித்ததாக அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பரீட்சைகள் திணைக்களத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பின் போது கல்வி அமைச்சர், உயர்கல்வி அமைச்சர், பரீட்சைகள் திணைக்கள ஆணையாளர் ஆகியோர் கூட்டாக கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்தும் போதே இதனை தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அந்த செய்தியை தவிர செய்திகள் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியின் உட்பூசல் விவகாரம் குறித்த சில செய்திகளும், தெற்கு நெடுஞ்சாலையில் எதிர்வரும் 3ஆம் தேதி முதல் பஸ்கள் பிரவேசிப்பதற்கு அனுமதி வழங்கப்படுவதாகவும் சில செய்திகள் வெளிவந்துள்ளன. அதனை தவிர மற்றொரு செய்தியாக மினுவாங்கொட பிரதேச சபையின் தலைவர் கடத்தி செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த செய்தியை இன்றைய தினம் திவேன பத்திரிகை அதன் பிரதான செய்தியாக வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக திவேன பத்திரிகையை பார்க்கலாம். திவேன பத்திரிகையின் அந்த பிரதான செய்தி, சன்னத்த පිරිසක් විසින් පැහැරගෙන ගොස් මිනුවන්ගොඩ ප්‍රාදේශීය සභා மந்திரி ඝාතනය කරේ සිරුර කොටදෙනියාව බෝක්කුවක් යට என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ஆயுத குழு ஒன்றினால் மினுவாங்கொட பிரதேச சபை உறுப்பினர் கடத்தி செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் சடலம் கொட்டகதெனிய கழிவுநீர் கால்வாய் ஒன்றில் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் அந்த பிரதான செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. மினுவாங்கொட பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் உறுப்பினர் இந்திக்க சந்திரசிறி ஆயுத குழு ஒன்றினால் கடத்தி செல்லப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த பிரதேச சபை உறுப்பினரின் சடலமும் அவர் பயணித்த மோட்டார் சைக்கிளும் கொட்டதெனிய மாவுச கழிவுநீர் கால்வாயிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் இந்த சடலத்தை நேற்று முன்தினம் இரவு போலீசார் மீட்டுள்ளதாகவும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இதேவேளை திவேன பத்திரிகையின் மற்றொரு செய்தியாக உசஸ்பெல விபாகே அவுல பரீட்சணேட்ட கமிட்டுவாக் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் குளறுபடி குறித்து ஆராய ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக அந்த தலைப்புச் செய்தியில் கூறப்பட்டுள்ளது. உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் குறித்து ஆராய விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக அந்த தலைப்புச் செய்தியில் கூறப்பட்டுள்ளது. உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் குறித்து ஆராய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விசேட குழு ஒன்றை அமைத்துள்ளார். இதேவேளை பெறுபவர்களை குழப்பும் நடவடிக்கைகளுக்கு பின்னால் பாரிய அளவிலான சூழ்ச்சிகள் உள்ளதாக கல்வி அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். ஓடுபவர்கள் விழுவதும் பல மரத்திற்கு கல்லெறிவதும் இயற்கையான விடயம்தான் என்றாலும் வெளியாகியுள்ள பெறுபவர்களில் எந்த ஒரு மாணவனுக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை எனவும் அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர நாம் அடுத்ததாக டெய்லி மிரர் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். டெய்லி மிரர் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாகவும் நோ ரிவிஷன் ஆஃப் A-level ரிசல்ட்ஸ் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் குறித்து மீளாய்வு செய்யப்பட மாட்டாது என அந்த பிரதான தலைப்புச் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. பரீட்சைகள் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது வெளியிடப்பட்ட கருத்தை இன்றைய பிரதான செய்தியாக டெய்லி மிரர் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. இதனை தவிர இன்னும் ஒரு செய்தியாக UN Chief Watch Killing Fields என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. கொலைக்களங்கள் ஆவணப்படத்தை ஐநா பொதுச் செயலாளர் பார்வையிட்டதாக அந்த செய்தி வெளியாகியுள்ளது. பிரித்தானியாவின் சேனல் 4 தொலைக்காட்சி நிறுவனத்தினால் வெளியிடப்பட்ட இலங்கையின் கொலைக்களம் என்ற ஆவணப்படத்தை ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் பான் கி மூன் பார்வையிட்டுள்ளதாக அவரது பேச்சாளர் மார்டின் நெத்தஸ்கி தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த செய்திகள் ஏற்கனவே நேற்றைய தினம் இணையதளங்களில் வெளியிடப்பட்டிருந்தன. அந்த செய்தியை இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகை அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள கேலி சித்திரங்களை பார்க்கலாம்.
பார்க்கலாம். இன்றைய தினம் வீரகேசரி வெளியிட்டுள்ள கேலி சித்திரம் இலங்கையின் இந்திய மற்றும் சீன உறவை அடிப்படையாக வைத்து வெளியிடப்பட்டுள்ளது. தற்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சீனாவுடன் கைகுலுக்குவதை போலவும் அதை பின்புறமாக நின்று மன்மோகன் சிங் ஆச்சரியத்துடன் பார்ப்பதை போலவும் இன்றைய அந்த கேலி சித்திரம் வரையப்பட்டுள்ளது. நாம் அடுத்ததாக டெய்லி மிரர் வெளியிட்டுள்ள கேலி சித்திரத்தை பார்க்கலாம். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவர்கள் எதிர்நோக்கும் சவாலை மையமாக வைத்து இன்றைய கேலி சித்திரத்தை டெய்லி மிரர் வெளியிட்டுள்ளது. சித்தி அடைந்த மாணவன் ஒருவன் கீழே இருந்து பட்டம் பெறுவதற்கான வழிவகைகளை பார்த்து கொண்டு இருக்கும் போது அந்த பட்டம் பெறுவதற்கு ஏறுவதற்கு வைக்கப்பட்டுள்ள ஏணியை விட மிகப்பெரிய அரசியல் என்ற பாம்பு அந்த ஏணியை பின்னி பிணைந்து இடையூறு செய்வதை போல இன்றைய கேலி சித்திரத்தை டெய்லி மிரர் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. உயர்தர பரீட்சை பெறுபவர்களில் ஏற்பட்ட குளறுபடிகளை தற்போது அரசியல் கட்சிகள் தமது அரசியல் லாபங்களுக்காக பயன்படுத்துவதாக அரசாங்கம் தெரிவித்திருந்தது. இதனை தவிர சித்தி அடைந்த மாணவர்களை தம் வசம் இழுத்துக் கொள்வதற்காகவே அரசியல் கட்சிகள் இந்த விடயத்தில் அதிக அக்கறை காட்டுவதாக கல்விமான்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்து இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகை அதன் கேலி சித்திரத்தை வெளியிட்டுள்ளது. இன்றைய தினம் லங்காதீப வெளியிட்டுள்ள கேலி சித்திரம் அரசாங்கத்தின் பங்காளி கட்சியான விமல் வீரவங்ச அரசாங்கத்திற்கு எதிராக சில கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார். இதனை அடிப்படையாக வைத்தே இந்த கேலி சித்திரத்தை அந்த பத்திரிகை வெளியிட்டுள்ளது. அமைச்சர் விமல் வீரவங்சவிற்கு உரிய அடையாளங்களுடன் அந்த கேலி சித்திரம் வரையப்பட்டுள்ளது. ஒருபுறம் விமல் வீரவங்ச தனது சாரத்தை தூக்கி கொண்டு சண்டித்தனம் காட்டுவதை போலவும் இதை மறுபுறம் மஹிந்த ராஜபக்ச தனது சாரத்தை தூக்கி கொண்டு கோபத்துடன் பார்ப்பதை போலவும் இன்றைய கேலி சித்திரம் வரையப்பட்டுள்ளது. தனியார் பல்கலைக்கழகங்கள் குறித்த சட்டமூலத்திற்கு விமல் வீரவங்ச எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். இதனை மையமாக வைத்தே லங்கா தீப பத்திரிகை அதன் கேலி சித்திரத்தை இன்றைய தினம் வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக திவைன பத்திரிகையின் கேலி சித்திரத்தை பார்க்கலாம். திவைன பத்திரிகையின் கேலி சித்திரம் உயர்கல்வி அமைச்சர் எஸ்பி திசாநாயக்கவை மையமாக வைத்து வரையப்பட்டுள்ளது. எஸ்பி திசாநாயக்க Z-ஸ்கோர் என்ற புள்ளி தரவுகளை வைத்து உயர்தர பரீட்சை மாணவர்களை நசுக்குவதை போலவும் அவர் தனியார் பல்கலைக்கழகங்களை மையப்படுத்தியே இதனை மேற்கொள்வதை போலவும் இன்றைய கேலி சித்திரத்தை திவைன பத்திரிகை வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். தினமணி பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக தானே புயல் மழை தீவிரமாகும், புதுவை அருகே இன்று கரையை கடக்கும் என்ற பிரதான செய்தியுடன் இன்றைய தினமணி பத்திரிகை வெளிவந்துள்ளது. கடந்த சில நாட்களாக தமிழகத்தை அச்சுறுத்தி வந்த தானே புயல் வெள்ளிக்கிழமை காலை புதுவை அருகே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடலோர மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. புயல் முன்னெச்சரிக்கை காரணமாக கடலோர மாவட்டங்களில் கல்லூரிகளுக்கு வெள்ளிக்கிழமை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் என அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர ஜனவரி 18ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டம் தொடங்குகிறது. ஆளுநர் உரையாற்றுகிறார் என்ற தலைப்பில் மற்றொரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை கூட்டம் ஜனவரி 18ஆம் தேதி புதன்கிழமை ஆரம்பமாகிறது. ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் ஆளுநர் கே ரோசையா உரையாற்றுகிறார். 14வது சட்டப்பேரவையின் 3வது கூட்டத்தொடர் எதிர்வரும் 18ஆம் தேதி தொடங்குவதற்கான அனுமதியை ஆளுநர் ரோசையா வழங்கியுள்ளார். அன்றைய தினம் காலை 10 மணிக்கு பேரவை கூட்டம் தொடங்கும் என்று சட்டப்பேரவை செயலாளர் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள தினத்தந்தி பத்திரிகையை பார்க்கலாம். தினத்தந்தி பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாகவும் தானே புயலின் எச்சரிக்கை குறித்த ஒரு பிரதான செய்தியுடன் அந்த பத்திரிகை வெளிவந்துள்ளது. இந்த செய்தியை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டதால் இத்துடன் எமது நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் அடுத்த வருடம் உங்களை சந்திக்கும் வரை பிறக்கவிருக்கும் புத்தாண்டு அனைவருக்கும் நல்லதொரு புத்தாண்டாக பிறக்கவும் சவால்களை வெற்றி கொண்டு இலக்குகளை அடைவதற்கும் வாழ்த்துக்களை கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.